கொஞ்சம் இந்த உலகத்தை சுற்றி பார்த்தா எதுவுமே தென்படாது. ஏன் நீங்களும் தென்பட மாட்டீங்க, நானும் தென்பட மாட்டேன். நீங்க நம்புனாலும் நம்பலனாலும் அழியாத நித்திய சொரூபமா இருக்கிறது வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவன் பிரபஞ்சத்தோட கலந்து பிரபஞ்சத்தோட ஐக்கியம் மாறான். ஆனா பிரபஞ்சத்தை உணராதவன் அதே பிரபஞ்சத்தினால ஆட்கொள்ளப்படுறான். அதாவது எண்ணங்கள்னால அவனோட தலையில அவனே மண்ணை அள்ளி போட்டுக்கிறான். அந்த எண்ணம் தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய இன்ப துன்பங்களுக்கு முதல் அடிப்படையா இருக்கு. நல்ல எண்ணம் இருந்தா அவன் நல்லவன், அதே கெட்ட எண்ணங்கள் இருந்தா அவன் கெட்டவன். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது கூட அவனோட கடைசி காலத்துல யமன் ஓலையோட வந்து நிக்கிறப்பதான் தெரியும். அதுவும் அடுத்தவங்களோட எண்ணங்களால தான் தீர்மானிக்கப்படுது அவன் நல்லவனா கெட்டவனான்னு. பட்டினத்தார் சொல்ற மாதிரி, ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூடுகின்ற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை. நாம முதல்ல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி பிறப்பு எடுத்திருக்கோம்? முதல்ல எண்ணங்களின் எண்ணிக்கை 0 இருந்துச்சு. அந்த எண்ணங்களோட சின்ன அசைவனால ஏற்பட்ட இந்த விளைவு தான் இந்த பிறப்பு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இந்த காலி பாத்திரம் தான் நாம. அதாவது தூய அறிவு, சிவம், அருட்பெருஞ்சோதி, பிரபஞ்சம், இப்படி எதுவா வேணா சொல்லலாம். இப்படிதான் முதல்ல இருந்தோம். அதாவது அந்த தூய அறிவுல எண்ணங்களா ஏற்பட்ட ஒரு சின்ன கலக்கங்கள்னால இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். இப்போ அந்த தூய அறிவுங்கிற காலி பாத்திரத்துல குப்பையா நிரம்பி வழியுது. எண்ணங்களை தான் சொல்றேன். இப்போ இந்த எண்ணங்களை 0 நிலைக்கு கொண்டு வரணும். மனசை ஒரு தூய பாத்திரமா மாத்தணும். முடியுமா? எல்லா ஞானிகளும் சித்தர்களும் சும்மா இருன்னு சொல்றாங்களே, அதாவது எதுவும் யோசிக்காம சும்மா இருக்க சொல்றாங்களே, ஆனா இது சாத்தியமா, முடியுமான்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். செந்தமிழின் பாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களோட கருத்துக்களை அள்ளி மலர் போல வீசுங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருந்தது. அந்த கோவிலுக்குன்னு கணக்கு பார்க்கிற கணக்கு பிள்ளை வராரு. அப்போ அவர் கணக்கு சுவடிகளை எடுத்து பார்த்த பிறகு, அந்த காலம் அதனால ஓலைச்சுவடிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு சாப்பாடுக்கான ஓலைச்சுவடி கணக்குகளை பார்க்கிறப்ப அதுல சும்மா இருக்கும் சோற்று பண்டாரத்திற்கு படிதரம் பட்டை ஒன்றுன்னு எழுதியிருக்கு. கணக்கு பிள்ளை ரொம்ப கோபமா வந்து அந்த கோவில்ல வேலை பார்க்கிறவர்கிட்ட கேட்கிறாரு, என்னையா அது, சும்மா இருக்கும் சோற்று பண்டாரத்திற்கு படிதர பட்டை ஒன்றுன்னு எழுதியிருக்கு, அப்படி அந்த பண்டாரம் என்னையா செய்யறாருன்னு கணக்கு பிள்ளை கேட்கிறாரு. அதுக்கு கோவில்ல வேலை பார்க்கிறவர் சொல்றாரு, அவர் ஒன்னும் பண்றது இல்லைங்கய்யா, சும்மாதான் இருக்காரு. அவருக்கு படிதரம் கொடுக்க சொன்னதே கோவிலோட மேலதிகாரி தான்னு சொல்றாரு. படிதரம்னா அந்த கோவில்ல கொடுக்குற உணவுப் பொருட்களை இலவசமா வாங்கிக்கலாம், டோக்கன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உடனே கணக்கு பிள்ளை மேலதிகாரி கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா என்னங்கய்யா இது, சும்மா இருக்கிறவங்களுக்கு சோறு போட சொல்லியிருக்கீங்களே, இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையான்னு கேட்குறாரு. மேலதிகாரி அப்படியே கணக்கு பிள்ளைய மேல இருந்து கீழே வரையும் ஒரு முறைக்கிறாரு. இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, நீ இதே இடத்துல ஒண்ணுமே செய்யாம ஒண்ணுமே சிந்திக்காம எண்ணங்களே இல்லாம இரு அப்படின்னு அழுத்தம் திருத்தமா ஒரு கட்டளைய விதிச்சிடுறாரு. கணக்கு பிள்ளை 5 நிமிஷம் பார்க்கிறாரு, 10 நிமிஷம் பார்க்கிறாரு, 20 நிமிஷம் பார்க்கிறாரு, முடியல. எழுந்திருச்சு போய் ஐயா அப்படின்னு காலில் விழுந்து நேரா கோயிலுக்கு போய் கணக்கு சுவடியை எடுத்து சும்மா இருக்கும் சோற்று பண்டாரத்திற்கு படிதரம் பட்டை 2ன்னு திருத்தி எழுதுறாரு. சும்மா இருக்கிறதுல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? நம்ம சும்மா அப்படிங்கிற வார்த்தையை பல பொருள்களை உபயோகப்படுத்தியிருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு சும்மாங்கிற வார்த்தை நம்ம பாட்டனார் பட்டினத்தார் தான் முதல்ல பயன்படுத்தினாரு. அதுக்கப்புறம் தான் யோகிகளும் ஞானிகளும் அடுத்தடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு பட்டினத்தாரோட பாடலான சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன்,
அம்மா பொருளிதன அடிய விழுங்கினண்டின்னு சொல்றாரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் பாடுறாரு. இது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அருணகிரிநாதர் தொழுநோயால பாதிக்கப்பட்டப்ப முடியாம மனசு நொந்து போய் மனசு வெறுத்து திருவண்ணாமலை கோபுர உச்சியில இருந்து விழுந்தாரு. அவரை முருகன் தாங்கி பிடிச்சாரு. வாழ்க்கையே வெறுத்த அருணகிரிநாதர் இனி நான் என்ன பண்ணணும்னு கேட்க முருகர் சொன்னது 2 வரிதான். சொல்லற சும்மா இரு. அத கந்தர் அனுபூதியில அழகா சொல்லியிருப்பாரு அருணகிரிநாதர். செம்மாமகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திலேனே. சும்மா இரு சொல்லறங்கிற பொருளை அறிஞ்சிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. சும்மா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமானு நீங்க கேட்கலாம். அது எவ்வளவு கஷ்டம்னு தாயுமானவர் சொல்றாரு பாருங்க. கந்து உக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெந்தளலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணால் உலகத்து உழவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்ற ஒரு சரித்திலும் புகுதலாம், ஜலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது, சத்து ஆகி என் சித்தமிசை குடிக்கொன்ற அறிவு ஆன தெய்வமே, தேஜோமய ஆனந்தமே. ஒரு மனிதனோட நிலை எவ்வளவு கஷ்டங்கிறத வரிவரையா சொல்றாரு. மதம் கொண்ட யானையை அடக்கலாம், கரடி புலி வாயை கூட கட்டலாம், சிங்கத்தோட முதுகுல ஏறி செல்லலாம், பாம்பை கையில எடுத்து ஆட்டி வைக்கலாம், 5 உலகத்தையும் தீயில கூட வாட்டி சாப்பிடலாம், தேவர்களை கூட தனக்கு ஏவல் செய்யற மாதிரி கூட செய்யலாம், எப்பவுமே இளமை மாறாம கூட இருந்துடலாம், மற்றவரோட உடலுக்குள்ள புகுலாம், தண்ணி மேல நடக்கலாம், நெருப்பு மேல வேகாம உட்கார்ந்து இருக்கலாம். இப்படி நிகர் இல்லாத சித்திகளை எல்லாத்தையும் பெறலாம். ஆனா மனசை அடக்கிட்டு மட்டும் சும்மா இருக்க யாராலையும் முடியாது அப்படின்னு அறிவு தெய்வத்துக்கிட்ட சொல்றாரு தாயுமானவர். அப்போ சும்மா இருக்க முடியாதான்னு கேட்டா முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளத்தோட அமைப்பையும் எண்ணங்களோட பிறப்பையும் தெரிஞ்சுக்கணும். உள்ளத்தோட அமைப்பு எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய காணொளிகள்ல நானே விளக்கியிருப்பேன். கொஞ்சம் இங்க சிம்பிளா சொல்றேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4ல தான் நம்முடைய உள்ளம் இயங்குது. மனசு 5 புலங்கள்னால உணர்ந்ததை புத்தி கிட்ட அனுப்பும். அந்த புத்தி தான் ஆராய்ஞ்சு பார்க்கும். புத்தி ஆராய்ஞ்சு பார்க்குதுன்னா ஏதாவது தகவல் இருக்கணும்ல. எல்லா தகவல்களுடைய தொகுப்பு தான் இந்த சித்தம். ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரி கார்டு மாதிரி தான் இந்த சித்தம். உதாரணத்துக்கு கண் மாம்பழத்தை பார்க்குது, புத்திக்கு அனுப்பும், புத்தி சித்தத்துக்கு அனுப்பும். ஏற்கனவே சித்தத்துக்கு மாம்பழத்தை உணர்ந்திருந்தா சித்தம் புத்தி கிட்ட மாம்பழம்னு சொல்லும். கடைசியா அகங்காரம் தான் மாம்பழம்னு உறுதிப்படுத்தும். இப்படிதான் நம்ம உள்ளம்னு சொல்லக்கூடிய மனசு இயங்குது. அடுத்து எண்ணங்கள் எப்படி பிறக்குதுன்னு பார்ப்போம். இங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மனத்திரையில ஒரு எண்ணம் தோன்றுது, நம்மளை அறியாமலேயே போயிடுது. ஆனா மறுபடியும் வேற ஒரு எண்ணம் வந்துடுது. இருந்தாலும் மனசு காலியாவே இருக்க மாட்டேங்குது. ஏன்? இத யோக நூல்கள்ல 4 வகையா பிரிக்கிறாங்க. பரா, பச்சியந்தி, மத்தியமா, வைகரின்னு. முதலாவதா பரானா ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கான ஆரம்ப நிலை தான் பரா. இரண்டாவதா பச்சியந்தி, மனசுல ஒரு காட்சியாவோ இல்ல உணர்வாவோ தோன்ற நிலை. மூணாவதா மத்தியமா, வாயால பேசுறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஓடுற எண்ணம். நாலாவதா வைகரி, வார்த்தைகளா பேசுறது. முதல்ல பரான்னு ஒரு நிலை சொன்னேன்ல, எண்ணங்கள் உருவாகிற நிலை. ஞானிகள் அங்கேயே எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க, அதாவது முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருவாங்க. மனிதர்கள் இருக்கிற நிலை 3வது 4வதா சொன்ன மத்திய வைகரி நிலை. நம்மளும் எப்படி எண்ணங்களே இல்லாம வாழுறது? அதுக்கு ஞான மார்க்கம் என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள். வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு வாழுங்க. அப்படி ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து உணர்ந்து வாழும் பொழுது தன்னையே மறந்து தானே அவனாய் மாறுவோம். ஒன்றும் இல்லை, இந்த காணொலியே முடிய போகுது. இந்த காணொலி முடிஞ்ச பிறகு தனக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, மூச்சு காற்று எப்படி வெளியே வருது, எப்படி போகுது, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட அதை அனுபவித்து சாப்பிடுங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்ந்து கூர்ந்து அனுபவித்து வாழுறப்ப தாமும் அருட்பெருஞ்சோதிங்கிற நிலையை அடைவோம்.
இந்த செய்தியை தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி.